கடலளவாய திசை எட்டினுள்ளும் கலியிருளே மிடை தருகாலத்து ராமானுசன் மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரை உடையவன் நாரணன் என்றறிவார் இல்லை உற்றுணர்ந்தே. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்ற கவிஞர் வாக்குக்கேற்ப இந்த வைணவ செல்வத்தை பேணி காக்க ராமானுஜரும் இந்தியாவில் அனைத்து பாகங்களுக்கும் சென்று சிறந்த தொண்டாற்றி சமய புரட்சியை ஏற்படுத்தினார். அவ்வாறு தான் மேல்கோட்டையில் தங்கியிருந்த காலத்திலே பல கைங்கரியங்கள் செய்து செல்வ பிள்ளைக்கு பல உற்சவங்களை ஏற்படுத்தி அருளினார். அவர் ஏற்படுத்திய வழிமுறைகளின்படி இத்திருக்கோயிலில் நடைபெறும் பூஜை முறைகளை, உற்சவங்களை இனி தரிசிப்போம். நாராயணபுரம் மேலக்கோட்டை திவ்ய தேசமே ஓர் பூலோக வைகுண்டமாய் திகழ்கிறது. அமைதி ததும்பும் இந்த திவ்ய தேசத்திலே கல்யாணி புஷ்கரிணியின் கரையிலே யாதவகிரியின் மேல் ஆளரியாய் அமர்ந்து அருள் பாலிக்கிறான் நரசிம்மன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ज्वलन्तं सर्वतोमुखम् नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्। ॐ वज्रनखाय विद्महे तीक्ष्णदंष्ट्राय धीमहि तन्नो सिंह प्रचोदयात्। மலை மீது அமர்ந்து ஆட்சி செய்யும் இந்த நரசிம்மன் திருக்கோயிலில் மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் கொடையாக அளித்த பெரிய முரசும் மணியும் காணப்படுகிறது. இந்த நரசிம்மனை வழிபட்டு மலையிலிருந்து இறங்கி வந்தோம் என்றால் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகியோர் தனித்தனி சந்நிதிகளில் எழுந்தருளியிருப்பதையும் தரிசித்து மகிழலாம். ராமனை பெரிதும் புகழ்ந்து பாடியவர் குலசேகராழ்வார். இந்த குலசேகராழ்வார் சந்நிதிக்கு கீழே அக்காள் தங்கை குளம் என 2 குளங்கள் உள்ளன. எம்பெருமானின் திருமஞ்சனத்திற்கும் திருவாராதனத்திற்கும் தீர்த்தமானது தினமும் இங்கிருந்துதான் கொணரப்படுகின்றது. அதற்காக 3 வெள்ளிக் குடங்கள் கொணரப்பட்டு அதிலே மிகவும் சுத்தமாக தீர்த்தத்தை எடுக்கிறார்கள். இத்திருக்கோயிலை பொறுத்தவரை எந்தவித பூஜையானாலும் அதனை முதலில் ஏற்பவர் ராமானுஜரே.
எனவே 3 வெள்ளிக் குடங்களில் கொணரப்படும் திருமஞ்சன நீரிலே முதல் குடமானது ராமானுஜர் சன்னதிக்கும், 2வது குடமானது திருநாராயணன் சந்நிதிக்கும், 3வது குடம் எத்திராஜவல்லி தாயார் சந்நிதிக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. கோமாதா முன் செல்ல அடியவர்கள் வேத கோஷத்துடன் திருக்கோயிலை வலம் வந்து அந்தந்த சந்நிதிக்கு சென்றடைகிறது. பின்னர் விஸ்வரூப தரிசனம். எம்பெருமானாருக்கு நடக்கும் விஸ்வரூப தரிசனம் நம் பிறவி செய்த புண்ணியம். அனைத்துலகும் வாழப் பிறந்த ராமானுசன் தன் அரியணையில் வீற்றிருந்து தன் அங்கண் 2 கொண்டு நம்மை நோக்கும்போது அந்த ஆச்சாரியனின் கருணை பார்வையிலே அகம் மகிழ்ந்து திருநாராயணன் திருவருளை பெற வேண்டி நிற்கிறோம். அந்த கருணை வள்ளல் ஏற்படுத்திய தெய்வீக திருவிழாவை காண நம் மனம் நாடுகிறது. ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.